ஒரே கட்டிதான். இதுதான் அதே நியூட்டன். நான் சொல்றேன் உங்களுக்கு, அதே நியூட்டன் ஆப்பிளை எடுத்துட்டு தூங்கிட்டு இருக்கிறது எப்படி பசிக்கும், அதை சாப்பிட்டுருக்கலாம். சப்போஸ் அதே நியூட்டன் அவங்க அப்பா கிட்ட எடுப்பேன் சொல்லியிருப்பான். என்ன சொல்லியிருப்பாரு? நாயே உருப்படாது, எங்க போய் படுத்துருந்தேன், மரத்துக்கு எடுத்து பண்ணிக்கலாமா, பாம்புக்கு கடிக்காதா சொல்லியிருப்பாரா இல்லையா? அதே மாதிரி அம்மா கிட்ட சொல்லியிருந்தா, கண்ணா அம்மா கொடுக்குறா ஒன்னே உழுந்தாடா, இன்னும் நிறைய உழலையா அப்படின்னு அண்ணா கிட்ட கேட்டிருந்தா, பாரு தெருப்பூரிக்கு மாதிரி அங்க போய் ஆப்பிள் திருடின்னு வந்துருக்கு. அண்ணன் எப்படி நம்மளுக்கு சப்போர்ட்டா பேச மாட்டான். தங்கச்சி கிட்ட என்ன சொல்லுவாங்க? நீ என்ன கொடுத்துருக்குற இது வரையும் இது கொடுக்கறதுக்கு சொல்லுமா சொல்லலா? சப்போஸ் நம்ம நியூட்டன் இந்த மாதிரி ஒரு கொஸ்டினை யாருக்கிட்டையாவது கேட்டிருந்தா, அவங்க அந்த ஆப்பிளை என்னெல்லாம் சின்ன பையனை படுத்தினாங்களோ, இன்னைக்கு நீங்க இந்த ஜூஸ் சாப்பிட்ட இங்க பார்த்துட்டு இந்த 4 மணி நேரம் உட்காந்து வேர்வையோட உட்காந்து பார்த்துட்டு ஒண்ணுமே பார்க்காத வீட்டுல போய் ஒருத்தங்கிட்ட நீ சொல்லிட்டு நோஸ் கட் வாங்கிக்காதீங்க. என்னது நோஸ் கட் வாங்கிக்க கூடாது. ஏன்னா ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாருமே சக்சஸ் ஆவறது இல்ல. இன்னைக்கு நாங்க கிரிக்கெட் விளையாடுவோம். கிரிக்கெட்ல எத்தனை பேருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க இது வரையும்? வெறும் 820 இருந்து 850 பேருக்கு தான் இது வரைக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு 100 வருஷத்துல. அதுல ஜெயிச்சது எத்தனை பேரு? ஜெயிச்சது எத்தனை பேரு? கவாஸ்கர் गिन सकते हैं, நம்ம அதை கவுண்ட் பண்ணலாம். கவாஸ்கர் நமக்கு தெரிஞ்சவங்க பேரை சொல்றேன். அப்புறம் கபில் தேவ், அப்புறம் சச்சின் டெண்டுல்கர், அப்புறம் தோனி, விராட் கோலி. 820 பேருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து நமக்கு தெரிஞ்சது ஒரு 5-6 பேர். அதுக்கு மேல யோசிக்கணும். சுரேஷ் ரெய்னா, ரவிச்சந்திரன் அஸ்வி, இந்த மாதிரி ஜகீர் கான், இந்த மாதிரி என்ன பண்ணணும் யோசிச்சா இன்னொரு 10 பேர் கிடைக்கும் உங்களுக்கு. மிஞ்சி போன 30 பேர் கூட நீங்க கண்டுபிடிக்கலாம். ஆனா 800 பேர் நீங்க கண்டுபிடிக்கவே முடியாது. இனிமே நீங்க 800 பேர் ஏன் சக்சஸ் ஆகல? சக்சஸ் சச்சின் டெண்டுல்கர் வரும்போது கும்பலே கொள்ள வந்தாரு, காம்பளே. ஏன் சக்சஸ் ஆகல அவரு? ஆப்பர்ச்சுனிட்டி யோசிங்க. ஆப்பர்ச்சுனிட்டின்றது இட் இஸ் a இண்டிவிஜுவல், உங்களோட தனிப்பட்ட விஷயம். அதை அடுத்தவங்க கிட்ட போய் சொல்றது ஒரு யூஸும் கிடையாது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். சோ ஆப்பர்ச்சுனிட்டி நீங்களே பயன்படுத்துங்க. அந்த வாய்ப்பு என்பது ஒரு முறை கிடைக்கும், சில பேருக்கு பல முறையும் கிடைக்கும். அதை பயன்படுத்திக்கோங்க, சக்சஸ் ஆகுங்க. ஏன்னா நம்ம நாட்டோட நிலம் அந்த மாதிரி இருக்கும். நான் இதை ஏன் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் சொல்றேன்னா, இந்த அமெரிக்கா நெட்வொர்க் மார்க்கெட்டிங் 70% பீப்புளுக்கு மேல பண்றாங்க. 70% பீப்புளுக்கு மேல. நீங்க சின்ன நாடு சிங்கப்பூர் போய் பாருங்க நெட்வொர்க் மார்க்கெட்டிங்னா என்னன்னு. நீங்க மலேசியா போனா ஏர்போர்ட்ல உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. மலேசியா போனா ஏர்போர்ட்ல, பிரிட்டன்ல, இத்தாலி, பிரான்ஸ். நம்ம இன்னைக்கு நம்ம தொழில் நகரம் எதை சொல்றோம்? கோயம்புத்தூர் சொல்றோமா? கோயம்புத்தூர், ஒசூர் 17th செஞ்சுரியிலே ஜெர்மன் தொழில் நகரம். 17th century, 16th century, 15th century தொழில் நகரம் அவங்க. They are doing marketing from since 1000 years. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன் உங்களுக்கு புரியுதா? 1600ஆம் நூற்றாண்டுல ஈஸ்ட் இந்தியா கம்பெனி நம்ம இந்தியாக்கு எதுக்காக வந்தது? மார்க்கெட்டிங் பண்றதுக்கு. அந்த மார்க்கெட்டிங் பண்ணி தான் நம்ம நாட்டை அடிமைப்படுத்தினாங்க. அட்லீஸ்ட் இன்னைக்கு அந்த மார்க்கெட்ல அவ்வளவு பவர் இருக்குன்னா 2016ல ஏன் மார்க்கெட்டிங் பண்ணக்கூடாது? ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க. தட் இஸ் த பவர்ஃபுல் ஆஃப் மார்க்கெட்டிங். மார்க்கெட்டிங்னால ஒரு நாடே அடிமைப்படுத்த முடியும் அப்படின்னா நம்ம மார்க்கெட்டிங்னால நம்ம வாழ்க்கையை உயர்த்த முடியாதா என்ன? ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்.